லைஃப்பில் ரொம்ப லேட்டாக புரிஞ்சிக்கிற 10 ஃபேக்டை சொல்கிறேன். 1, நம்ம என்றைக்கு பேசுகிறத குறைச்சிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம மவுத்லேருந்து வர வேர்டுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். 2, நம்மளை இவங்க எப்படி நினச்சிருவாங்களோ அவங்க எப்படி நினச்சிருவாங்கன்ற தாட்டை விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களை யாரும் நினைக்க போகிறதில்ல. 3, ஐயோ நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை தான் வரும். உங்கள் ஃபோக்கஸை கோலில் செட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 4, இவ்வளோ பெயின் நம்ம லைஃப்பில் அனுபவிக்கிறோமே அப்படின்ற தாட்டை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டு இருங்க. ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் ஆகி நிற்கிற ஸ்டேஜில் இந்த பெயினால் தான் அந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. 5, நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் ஒரு பர்பஸ்னால தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. 1, நம்மளால் அவங்களுக்கு எதனா நல்லது நடக்கலாம், இல்லை அவங்களால எதனா நமக்கு நல்லது நடக்கலாம். 6, புதுசாக எதனா பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே சேஃப் ஜோனில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருந்தால் லைஃப் டெஃபினட்டாக போர் அடிச்சிடும். 7, லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டோட வேல்யூமே அந்த மூமெண்ட் மெமரியாக மாறும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். 8, பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருக்க விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இது இல்லையே அப்படின்ற தாட்ஸ் எப்பயுமே நமக்கு வராது. 9, உங்களோட பிரெயினையும் மவுத்தையும்